நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை மாவட்டத்தில் சாலையோர வியாபாரிகளும் FSSAI லைசன்ஸ் பெற உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் சாலையோர வியாபாரிகளுக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் கையாளும் முறை குறித்து பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சி முகாமில் உரிய தகுதியுடையவர்களுக்கு FSSAI லைசன்ஸ் வழங்கப்படும். இது சம்பந்தமாக உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மாநகராட்சி தரப்பில் ஆலோசனை நடந்து வருகிறது. தமிழகத்தில் மக்களுக்காக போராடும் கட்சி அரசியல் கட்சி அல்ல. தேர்தல் அதிகாரியான ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்கும் மக்களுக்காக போராடும் கட்சியினர் மாதிரி EVM மூலம் டெமோ செய்து காட்ட நேரம் ஒதுக்கி தந்தால் EVM-இல் ஓட்டு திருட்டு நடப்பதை நிரூபித்து காட்டுகிறோம் என கோவை மற்றும் சேலம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு மனு அளித்துள்ளார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி பகுதியில் நில அளவீடு செய்து சப்டிவிஷன் செய்து தர முரளி என்பவரிடம் நில அளவையாளர் ஜெயகாந்த் 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது லஞ்ச ஒழிப்பு துறையால் கைது செய்யப்பட்டார். சமூக ஊடகமான யூடியூபில் ஆபாச உள்ளடக்கத்தை கட்டுப்படுத்த ஏதாவது செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. அதில் கட்டுப்பாடுகள் இல்லாததால் யூடியூபில் தவறாக பயன்படுத்தி வருகின்றனர் என கருத்து தெரிவித்த உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இன்று காலை கோவை பேரூர் செட்டிப்பாளையம் பச்சாப்பாளையம் ஆபீசர் காலனி குடியிருப்பு நல சங்கத்தின் சார்பாக அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பல முறை மனுக்கள் கொடுத்தும் எந்தவிதமான செயல்பாடுகளும் இல்லாததன் காரணத்தால் இன்று மறுபடியும் ஊராட்சி செயல் அலுவலரிடம் குடியிருப்பு நல சங்கத்தின் தலைவர் செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல் அலுவலரிடம் மனுக்கள் கொடுக்கப்பட்டன. இம்மாதம் 4 நாட்கள் வங்கி இயங்காது. பிப்ரவரி 22, 23 சனி ஞாயிறு வங்கி விடுமுறை நாட்கள். 24, 25 திங்கள் செவ்வாய் வங்கிகளின் ஊழியர்கள் அதிகாரிகள் வேலை நிறுத்தம் செய்ய உள்ளனர். ஆகவே உங்கள் அவசர தேவைக்காக உங்கள் கணக்கிலிருந்து இப்போது பணம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பூரில் கணவர் மற்றும் குழந்தை கண்ணெதிரே கத்தியை காட்டி மிரட்டி ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த 3 பேர் கைது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.